10 மினிட்ஸில் ஒரு டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது கூடயே பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடயே பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூடயே பொடியாக கட் பண்ண 10 பீன்ஸ், ஒரு கேரட், கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் ஆப்ஷனல் தான். காய் இல்லாமலே இந்த வெரைட்டி ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு இன்றைக்கி நான் காய் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ காய் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் காய். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காய் ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இன்றைக்கி நான் வந்து 1 கப் அளவு சாதம் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இதோட சேர்த்துக்கிறேன். சாதம் வந்து குழையாமல் உதிரியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடயே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தாட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த வெரைட்டி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வறுவல் எல்லாமே இந்த வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிற டைம் வந்து இது ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துர்லாம்.